ஹாய்ங்க. இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டேயில் வந்துட்டு என்னோடய ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் விலாக் தாங்க நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்துட்டு நான் லன்ச் செஞ்சது, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க லன்ச் மெனு வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் வந்து ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால வந்துட்டு ரசம், கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்துட்டு பாயில் பண்ண எக்கு, இது தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு கழுவிட்டு அதை ஒரு பக்கம் வந்துட்டு வச்சுட்டேன். அது வெந்துட்டு இருந்துச்சுன்னா ரைஸ் ரெடி ஆகிட்டுனாலே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் வரும். அது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமேவான்னு தெரியல. எனக்கு எப்படி இருக்குன்னா, ரைஸ் வச்சுட்டோன்னா அப்பாடி ஏதோ வந்து ரைஸ் வச்சாச்சுப்பா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் வச்சுட்டேன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே ஊற வைக்க மறந்துட்டேன் ரசத்துக்கு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வந்துட்டு சூடு பண்ணி அதில் வந்துட்டு புளி வந்துட்டு ஒரு பக்கம் ஊற வச்சு அது தனியாக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன்லேயே வந்துட்டு எக்கும் பாயில் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது வேகிறதுக்காக வச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்துட்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சா, சரி அதை வந்துட்டு வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்துட்டு ஒரு பக்கம் வடிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசத்துக்காக வந்துட்டு தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எல்லாமே போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த பக்கம் வந்துட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சா, அது மல்லித்தலைலாம் போட்டு அதை வந்துட்டு ஓரமாக வந்துட்டு இறக்கி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசமும் தாளித்து விட்டாச்சு. அதுவும் வந்துட்டு கொதிச்சு வந்துருச்சா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு மட்டும்தான் வந்துட்டு உரிக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் உரிச்சிட்டு எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து உட்காந்து சூப்பராக சாப்பிட்ருந்தோங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் வந்துட்டு சண்டே மட்டும்தாங்க டைமே கிடைக்கும். எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்காக. இப்போலாம் நைட்டில் வந்துட்டு சாப்பிடுவோம். இப்போலாம் நான் வந்துட்டு டயட் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுறேன்னா, அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால வந்து ரொம்ப வந்து இப்போலாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது இந்த சண்டேயில் மட்டும்தான். பிஃபோர் பேபிலாம் வந்துட்டு 2 பேரும் நைட்டு வந்துட்டு சேர்ந்து தான் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அது வந்து ஆஃப்டர் மேரேஜ் சாத்தியமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இங்கே வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்தில், சென்னை பீப்புளுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோங்க. அப்போ பார்த்திங்கன்னா என் பையன் வந்துட்டு ட்ரெயினை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். சரின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லாம் அவனுக்கு காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குக்கும் போயாச்சுங்க. இப்போலாம் வந்துட்டு கேமராவை ஆன் பண்ணாலே போதுங்க, என் பையன் அங்கேருந்து வந்து ஓடி வந்துடுறான். இப்போயும் பாருங்கள், நான் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மா நம்மளை விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டானா, நானும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேங்க. கண்டிப்பாக வந்து அந்த பார்க்கை யாரும் விசிட் பண்ணல இன்னொன்னா, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ரொம்ப க்ரௌட்லாம் இருக்காது. அந்த வந்துட்டு அந்த செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு
அந்த இடமே வந்து நமக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி கூட கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். இப்போலாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த வீக்கெண்டெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலியோட வந்து ரொம்ப வந்து கரெக்டான இடமா இருக்குங்க. யாராவது விசிட் பண்ணலன்னா விசிட் நானும் வாக்கெல்லாம் பண்ணிவிட்டு தம்பியும் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கெலாம் போக வேண்டியது இருந்துச்சா, எல்லா கடைக்கும் வந்துட்டு போயிட்டு ஃபைனலாக வந்துட்டு நைட்டு டின்னருக்காக வந்துட்டு கோதுமை மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருந்தேன் சப்பாத்தி பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி இருந்துச்சுங்க. அதுவே வச்சு நைட் டின்னரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க விலாகு. என்னோடய விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பாய்.